இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு நிறுவனம் அப்படின்ற ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கோம். இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டிங்க்கு, பிஸ்னஸ்க்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, செயல்படும் தைரியம் அப்படின்னு. தண்ணீரில் விழுந்து விடுவதால் நீங்கள் மூழ்குவதில்லை, அங்கேயே தங்கி விடுவதால் தான் மூழ்கிறீர்கள் அப்படின்ற ஒரு வாக்கியத்தோடு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சொல்ல வர்றது வந்து ரஷ்யாவில் இருக்கிற 2 நண்பர்கள். அந்த 2 நண்பர்களும் சர்க்கஸில் ஒர்க் பண்ணுறாங்க. 1970 காலகட்டம். அதில் வந்து ஒரு நபருடைய பேர் வந்து அனடோலி, இன்னொருத்தர் வந்து விளாடிமர். விளாடிமர் என்ன சொல்ற, விளாடிமருக்கும் அனடோலிக்கும் ஒரு மைண்டு அமெரிக்கா போயிடணும் அப்படின்னு 1970 காலகட்டம் போது அங்கே ரஷ்யாவில் வந்து கொஞ்சம் அடக்குமுறை காலகட்டம் அப்படின்னு சொல்ல வராங்க. அங்கே போனால் நான் ஃப்ரீடமாக இருக்க முடியும் அப்படின்றதுனால அங்கே போயிடணும் 2 பேருமே எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க. சர்க்கஸில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க 2 பேருமே, கோமாளி வேஷத்தில். ஒரு தடவை அமெரிக்காவில் போய் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. சர்க்கஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 10 நிமிஷம் கேப் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கேப் கிடைக்குது. அந்த கேப்பில் இவங்க அதை கிராஸ் பண்ணி போகணும். அங்கே வந்து ஏர்போர்ட்டில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காலகட்டம். அந்த 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 சூழல் அந்த சூழல்ல இருந்து இவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அனடோலி பார்க்குறாரு, இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி அங்கேயே நிற்கிறாரு. என்னடா அப்படி செய்யுதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் டக்குன்னு விளாடிமர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து அமெரிக்கா வந்துடணும், என்னை அமெரிக்கா கூட்டிட்டு போயிருங்க, நான் ரஷ்யா போக விரும்பலை, அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு வைக்கிறாரு. அங்கே வந்து கொஞ்சம் ஒரு சலசலப்பு ஆயிடுச்சு. அவங்க வந்து அமெரிக்க படை வந்து அங்கே கேட்குறாங்க அங்கே உள்ளவங்ககிட்ட, ஓகே கூட்டிகிட்டு வந்துருங்கன்னோடனே உடனே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதுதான் அங்கே நடந்த சூழல். அப்போ அனடோலி வந்து அப்படி நின்று பார்த்துட்டு இருக்காரு. அங்கே வந்து முக்கியமாக சொல்ல வர வந்து, வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதை தவற விட்டாங்க. அது யார் தவற விட்டாங்க அப்படின்னா, அது முக்கியமாக வந்து செயல்படாத ஒரு நபர் தான் தவற விட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த செயல்படாத நபர்கள் தவற விட்ட விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஒரு செயல்படும் தைரியம் இருந்தது. அவர்னால தான் அது வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து அது அந்த இடத்துல போட்டிருக்க வந்து கண்களில் கண்ணீர் ததும்ப ததும்ப ஒரு நபருடைய முகம் கண்ணீர் தெரிந்தது, கண்ணீருடன் அப்படின்னு சொல்லி. அது வந்து அனடோலியோட முகம்தான். செயல்படும் தைரியம் என்பது இந்த காட்சியில் பாடம். அதை பற்றி தான் இப்பகுதி நாம் விளக்குகிறோம். நீங்கள் பாருங்கள், கோமாளி அனடோலி பிரமாதமாக பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் காரியம் என்று வரும்போது அதை செய்து முடிக்கும் தைரியம் அவருக்கு இல்லை. ஆனால் விளாடிமர் அது நேர்மறையாக அதிகம் பேசவில்லை, யோசித்துக் கொண்டே இருந்தார். யதார்த்தங்கள் பற்றியும் எடை போட்டுக் கொண்டே இருந்தார். அவர் செயல்களே அவருக்கு பேசிவிட்டன. இருந்தது ஒரே கனவுதான். இருவருக்கும் இருந்தது ஒரே கனவுதான். அமெரிக்கா அளிக்கும் சுதந்திரத்தை அனுபவிக்க மகிழ வேண்டும் என்பதுதான். அது அநேகமாக கனவு என்பது பார்த்தால் அனடோலியின் கனவும் வினாடிமணி கனவும் இருவரும் பலம் வாய்ந்த கனவுகளே. ஆனால் இருவரின் ஒருவரே கனவை நனவாக்கி கொண்டார். அப்படி செய்யவில்லை. இருவரில் ஒருவர் தான் அவர் அடக்குமுறைக்கு ஆட்படும் வாழ்க்கைக்கு திரும்பினார். இன்னொருவர் அப்படி செய்யவில்லை. ஒருவருக்குத்தான் செயல்படுகிற தைரியம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ சொல்ல வரதுனா, செயல்படாதவனுக்கு சொர்க்கம் ஒருபோதும் உதவுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய நபர்கள் உள்ளே வந்துடுவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. சூப்பர், செம்ம, நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், எப்படி பண்ணுறேன் பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம அவங்கள வந்து இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சிக்கவே மாட்டோம். ஆனால் அவங்க தான் தூள் கலப்புவாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நம்மளால் வந்து பார்க்க முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட நபர்கள் நம்மளால் சந்திக்கவும் முடியும். அப்படிப்பட்ட நபரை நம்ம கூட இருக்க முடியும். நம்ம வந்து ஆக்ஷன், யார் அந்த இடத்துல ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிச்சு, அந்த விஷயத்த நான் வந்து பயன்படுத்துகிறேன், ஆக்ஷன் எடுக்கிறேன், அந்த இடத்துல அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆக்ஷன் எடுத்து செயல்படுறேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த இடத்துல வந்து சான்ஸ் கிடைக்குது, இந்த இடத்துல வந்து சொர்க்கமே கிடைக்குது அப்படின்றாங்க. இந்த வாக்கியம் மூலம் நான் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால, இந்த ஆக்ஷன் அப்படின்றது நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்கணும் அப்படின்றது தான். நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோமா இல்லையா, அல்லது ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படலாம், அது கனவாகவும் இருக்கலாம், அல்லது அது வந்து நமக்கு தேவை, நிச்சயமாக தேவை அப்படின்னும் போது ஆக்ஷன் எடுக்கும்போது தான் அதுக்குண்டான ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மெயினாக இந்த இடத்துல சொல்ல வருது அப்படின்னு பார்க்குறேன். எஸ், நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோமா, நம்ம கனவு அடையணும், ஓகே, நல்ல கம்பெனி ஜாயின் பண்ணியாச்சு, ஓகே, அதுக்குண்டான ஆக்ஷன், அதுக்குண்டான செயல் இருக்கா? எஸ், ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். ஆக்ஷன் எடுத்தால் அதுக்குண்டான விளைவுகள் நடக்கும். விளைவுகள் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், ஸோ பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கும். ஆனால் அதை ஆக்ஷன் எடுக்கிறோமா அப்படின்றது தான். அந்த ஆக்ஷன் எடுத்தால் மேபி நல்லா தான் நடந்துட்டு போகுது, நடக்கலைன்னா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ நம்ம ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நிச்சயமாக அதுக்கு வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எது வேணாலும் நமக்கு வந்து ரிசல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. எதுவுமே பண்ணல அப்படின்னா வேடிக்கை தான் போகும், நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். எஸ், இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.